மில்கி மிஸ்ட். இதுதான். இது மட்டும்தான் பன்னீர்னா only மில்கி மிஸ்ட். அங்கே ஒரு 20,000 பேர் நிற்கிறான். அங்கே 20,000 பேரும் கரூர்காரன். அந்த கரூர்காரனுக்குள்ள கலவரம் பண்றவனை அதை கண்டுபிடிக்க மாட்டானா? கண்டுபிடிச்சு செருப்பு கொண்டு அடிக்க மாட்டானா உள்ள? இதெல்லாம் ஒரு வேலையா? அதுக்குள்ள போய் எதையாவது ஒன்று பண்ணிட முடியுமா? ஒரு தனிப்பட்ட நிறைய காணொலிகள் வந்து சார் விஜய் மேல வந்து செருப்பு வீசப்பட்டது, கல்வி செருப்பு வீசப்பட்டதுக்கு நான் காரணம் சொல்லட்டுமா? உங்களுக்கு கூட்டத்தை டைட்டா காட்டணும். டாப்பாங்கல் ஹெலிகாப்டர்ல இருந்து பெரிய கூட்டம் கூட்டினதா காமிக்கணும். யாரை திருப்திப்படுத்த போறீங்க? திருச்சியிலையோ இல்லை நாகப்பட்டினமோ திருவாரூர்லையோ இங்கெல்லாம் எதுவுமே ஆகலை, நாமக்கல் எதுவும் ஆகலை. ஆனால் அந்த கரூரில் ஆனதை மட்டும் ரொம்ப சந்தேகத்தோட பார்க்குறாங்க. Discover the charm of luxury living at Madipakam. தாவேகா வழக்கறிஞரே சொன்னார் சார், திமுகவோட மாவட்ட செயலாளருடைய சதிகள் வந்து இதுல இருக்குன்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து மனுவா தாவேகா வழக்கறிஞர் சரி முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஒரு இடத்துல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட், அவர் வரல. ஏங்க அவர் விஜய் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட்னா கூட்டம் கூடிருங்க, வரல. விஜய் வரவே மாட்டாரா? விஜய் என்ன பண்ணுவார்? பனையூர்ல படுத்துப்பாரா? படுத்துக்கிட்டு இங்க முதலமைச்சர் ஆயிடுவாரா? இப்போ விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கணும் அப்படின்னும் போது பெர்மிஷன் கேட்டிருக்காரு. குறிப்பா வந்து பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்களா போலீஸ்? பாதுகாப்பு கொடுப்பாங்க. அந்த பாதுகாப்பு எந்த மாதிரி வேணும்னா நீங்களே கேளுங்க, கொடுக்க சொல்லுவோம். 1000 பேர் மட்டும் வர்ற ஒரு கூட்டத்தை சரி பண்ண புஷி ஆனந்தால முடியும். அவ்வளவு பெரிய முட்டாள்லாம் கிடையாது புஷி ஆனந்த். அவர்கள் கூட்டத்தை சேர்த்து கொலை செய்கிறார்கள். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் கலை இலக்கியம் மற்றும் பகுத்தறிவு பேரவையின் மாநில துணை தலைவர் மரியாதைக்குரிய திரு நடிகர் போஸ் வெங்கட் அவர்கள். வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சோகத்தில் உள்ளாகி இருக்கக்கூடிய விஷயம் தாவேகாவினுடைய இந்த கரூர் பிரச்சாரம் தான். கிட்டத்தட்ட 41 பேர் கிட்ட இறந்து போயிருக்காங்க தற்பொழுது வரைக்கும். இந்த செய்தியை கேட்டோன்னே முதல் கட்டமாக உங்களுடைய உணர்வு என்னவா இருந்துச்சு? இது கிட்டத்தட்ட நம்ம திருச்சியில் அந்த மீட்டிங் நடக்கும்போது இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே அந்த கேட்டெல்லாம் உடைச்சிட்டு ஓடினாங்க இல்லையா, அப்போ வந்து பகீர்னு ஆச்சு. அதை லைவ்ல பார்க்கும்போது அதில் அந்த கம்பிகள்லாம் அப்படியே ஷார்ப்பாக இருக்கும். கால் சரிஞ்சுன்னா குத்துனா அவ்வளோதான், குடல்லாம் சரிஞ்சிடும். அந்த மாதிரி இப்படி வெறித்தனமாக ஓடின அந்த ரசிகர்களை பார்த்துட்டு ரொம்ப பயமாக இருந்தது. என்ன ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு ரசிகர்களாக இருக்காங்களே. அது நம்ம மாநாடுகள்லேயே பார்க்க முடிந்தாலும் மாநாடுகளில் அவ்வளவு உன்னிப்பாக கவனிக்க முடியல. இவர் எப்போ தெருவுக்கு இறங்கி வந்தாரோ அப்போ தான் இந்த ரசிகர்களை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதற்கு பிறகு அந்த பஸ்ஸு வரும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி முழுவதுமாக நடந்து டான்ஸ் ஆடிட்டே போகிறாங்க. அப்போ என்ன செகண்டுக்கு ஒரு மணி நேரத்துக்கு 10 பரலாங்க கூட போகாது. அப்படியே 5 மணி நேரம் அந்த வாகனம் பயணம் செய்தது. அப்புறம் அங்கே நடந்த அந்த கூட்டங்கள் அதெல்லாம் பார்க்க போகும்போது ஒரு சின்ன பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு, ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னு தான் அதை சொல்லணும். பிறகு நீங்கள் வெளிப்படையாக சொல்ல போகணுன்னா இப்போ 41 + 4 கிட்டத்தட்ட 45 மரணங்கள் ஒரு அரசியலுக்கு வந்ததற்கு பிறகு நடந்திருக்கு. ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்தப்போ இயக்கங்களாக இருக்கும் பொழுது மொழிப்போர் தியாகிகள் வந்து மொழிக்காக தீக்குளித்தவர்கள், மாணவர்கள் வந்து மொழிக்காக தீக்குளித்தவர்கள்னு சொல்லி அரங்கநாதன் உட்பட அதுதான் வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்ந்துச்சு. அப்படின்னா அந்த மாணவர்கள் உயிரை விட்டது வந்து மொழிக்காக உயிரை விட்டாங்க. பட் இவங்கெல்லாம் இங்கே என்ன காரணத்துக்கு உயிரை விட்டாங்கன்னே தெரியலையே. அந்த மாதிரி பெரிய வேதனை இது. அதில் இருந்த குழந்தைகள், அந்த பிஞ்சு குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கப்பா, அந்த 10 குழந்தைகள், அந்த 10 குழந்தைகளுக்கும் தெரியாது நம்ம பார்க்க போகிற விஜய் என்பவரை நம்மளால் ஒழுங்காக பார்க்க முடியாது. இங்கேருந்து அந்த தூரத்தில் அவரை நம்ம பார்த்து ஒன்றும் பெரிய பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் இல்லை, ஒரு எக்ஸைட்மெண்ட் அந்த ஃபேமிலியில் அவங்க அந்த பேரண்ட்ஸோட எக்ஸைட்மெண்ட்டோடு சேர்ந்து அவங்களும் கிளம்பி போய் இன்றைக்கி அந்த மரணமடைந்த அந்த 10 குழந்தைகள் நினைக்கும் போது தான் பெரிய வேதனையாக இருக்குது. முதல்ல மரணமடைந்த அந்த குடும்பங்களுக்கு என்னுடைய ஆறுதலை நான் தெரிவிச்சுக்கிறேன். இல்லை, இப்போது இந்த ஒரு நிகழ்வு தொடர்பாக சமூக வலைத்தளங்களையும் சரி ஊடகங்களையும் நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் திமுக தரப்புல இருந்து ஆதரவாளர்கள் எல்லாருமே விஜய் மேலே தான் வந்து எல்லா தவறும் இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. தாவேகா தரப்புல இருந்து திமுக அரசு தான் இதற்கு பின்னாடி இருக்கு, அவங்க தான் வந்து தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி நம்ம பார்க்கறது? இந்த விவகாரத்தில் தாவேகா தரப்பிலிருந்து திமுக என்றுதான் சொல்லி ஆக வேண்டும். ஏன்னா அவங்க தப்பிச்சு போறதுக்கு வேற வழி இல்லை. தாவேகாவை பொறுத்தவரையில் அவங்க வந்து திமுகவை சொல்வதை தவிர, அரசை சொல்வதை தவிர வேறு வழி இல்லை. ஆனால் மற்றபடி
திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், எல்லாருமே தாவேக்காவை தான் சொல்கிறாங்க. உங்களுடைய அஜாக்கிரதையினாலையும், முறையற்ற உங்கள் ரசிகர்னாலையும், முறையற்ற அந்த கூட்டத்தினாலையும் தான் அந்த மரணம் நிகழ்ந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் தாவேக்காரர்கள் மட்டும் அரசு சொல்லுவாங்க. இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தைய கிள்ளி விட்டுரும். அந்த குழந்தை பயங்கரமாக அழுதுன்னு எல்லாம் ஓடி வருவாங்களா, இந்த குழந்தையும் சேர்ந்து அழும் பொழுது இப்போ எந்த குழந்தை கிள்ளுச்சு எந்த குழந்தை அழுதுச்சுன்னு தெரியாது. அந்த மாதிரி பண்ண தப்பெல்லாம் டிவிக்கே பண்ணிட்டு கடைசியாக தூக்கி கொண்டு போய் அதை தமிழக அரசின் மீதும் காவல்துறை மீதும் போடுறது வந்து சின்ன பிள்ளை விளையாட்டு மாதிரி இருக்குது. அந்த சின்ன பிள்ளை விளையாட்டை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து அடுத்தடுத்து விசாரணைகள் வச்சிருக்கிறாங்க அரசு. அந்த அரசு விசாரணைகளில் ரொம்ப ஏன்னா முன்னாடி மாதிரி கிடையாது. இப்போ எல்லாமே வீடியோ பதிவுகள், எல்லா வீடியோ பதிவுகள் ஆல்ரெடி வந்துருச்சு. இந்த ரசிகர்கள் எப்படி கூரையை பிடிச்சிக்கிட்டு வெளியே வந்தாங்கிறது வந்துருச்சு, ஜெனரேட்டரில் எப்படி போய் விழுந்தாங்கிறது வந்துருச்சு, எல்லாமே வந்தது போல இவங்க சொல்றாங்க. பேனர்லாம் கிழிக்கப்பட்டிருந்ததுங்கிறாங்க. விஜயுடைய ரசிகர் தலையில துண்டை போட்டுக்கிட்டு விஜய் தெரியலன்ட்டு பேனரை கிழிச்சு பார்க்குற வீடியோவே வந்துருச்சு. இந்த மாதிரி எல்லா வீடியோக்களும் இருக்கு இல்லையா. ஒரு நாள் டிவிகே என்ற ஒரு கட்சியினுடைய நிர்வாகம் இதை சரியாக செய்யவில்லைங்கிற ரிசல்ட் ரொம்ப சீக்கிரமே வரும். ஆனால் இப்போ விஜயே வந்து கடந்த கூட்டத்தில் பேசும்பொழுது என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் என்ன பெருசாக கேட்டுட்டோம், மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு ஃப்ரீயான ஒரு இடம் தான் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த இட நெருக்கடி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க சொல்றதை நம்ம தவிர்க்க முடியுமா? ஓகே, நான் 2 இடம் சொல்றேன். திருச்சியில் வந்து அவங்க அந்த ஒரு இடத்துல பண்ணாங்க அந்த ரோடு இல்லை திருச்சி அந்த ரோடை மறந்துட்டேன். இன்னொன்று பஸ் ஸ்டாண்டு கேட்டிருந்தாங்க. பஸ் ஸ்டாண்டு கொடுக்க முடியாதுங்க, நீங்கள் திருச்சியில் இந்த இடத்த எடுத்து செக்காலை ரோட இது ஒரு ரோடை கொடுத்தாங்க. இந்த செக்காலை ரோடுங்கிறது ஓரளவுக்கு அகலமான ரோடு கொடுத்துட்டாங்க. அங்கே வந்து 5 மணி நேரம் வந்து அந்த பஸ் வந்து சேர்றதுக்கு ஆச்சு. மொத்தமாக கிட்டத்தட்ட 8 மணி நேரம் இங்கே டிராஃபிக் ஆச்சு. ஒருத்தருடைய தந்தையினுடைய மரணத்திற்காக வந்தவர் கிட்டத்தட்ட 9 மணி நேரம் அழுது எப்படி போய் சேர்ந்தாருன்னே தெரியல. அந்த மாதிரி பல நெருக்கடிகள் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இன்று நடந்த இதே சம்பவம் அன்று அரசு அல்லது காவல்துறை திருச்சி பஸ் ஸ்டாண்டில் கொடுத்துருந்தா இந்த மரண சம்பவங்கள் அன்னைக்கே நடந்திருக்கும். ஆனால் அந்த மரண சம்பவங்கள் எப்படி நடந்திருக்கும்னா, பஸ் ஸ்டாண்டை சுற்றி இருக்க பஸ்ஸில் ஃபுல்லாக ஏறி நின்றுருப்பான். பஸ்ஸுக்குள்ளே கர்ப்பிணி பெண் இருந்திருந்தா அந்த நிலை வேறு, ஒரு இதய பலவீனம் உள்ளவர் இருந்தால் அவனுடைய நிலை வேறு. இந்த மாதிரி பல்வேறு விஷயத்திற்காக பல்வேறு ஊர்லேருந்து வந்தவனுடைய நிலை இருக்கு இல்லையா. எந்த பஸ்ஸும் உள்ளே வர முடியாது, எந்த பஸ்ஸும் வெளியில் போயிருக்க முடியாது. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் பஸ் ஸ்டாண்டை சமைச்சிருந்தா அந்த ஊரோட நிலை என்ன? அப்போ அரசு செய்தது சரியா தவறா? அடுத்தது இங்கே வரேன். இங்கே கேட்டது அவங்க உழவர் சந்தை கேட்டாங்க. உழவர் சந்தை கொடுக்கல, இந்த இடத்தை கொடுத்தாங்க. உழவர் சந்தை ஏன் கேட்டாங்க? உழவர் சந்தை 30 அடி ரோடு, இது 80 அடி ரோடு. அப்போ அரசு 80 அடி ரோடு கொடுத்துச்சு, ஏன் 30 அடி ரோடு கொடுக்கலன்னு நீங்கள் ஏன் கேட்குறீங்க? உங்களுக்கு கூட்டத்தை டைட்டாக காட்டணும். டாப்பாங்கல் ஹெலிகாப்டர்லேருந்து பெரிய கூட்டம் கூட்டினதான் காமிக்கணும். யாரை திருப்திப்படுத்த போறீங்க? இன்னைக்கு இவ்வளோ பெரிய தவறு நடந்ததுக்கான காரணமே என்ன? நீங்கள் கேட்ட இடம் தான் அதுக்கான காரணமே, இது நடந்ததற்கான காரணம். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்கு. திருச்சியில் நீங்கள் இடம்படுத்தலைன்னு சொல்லிட்டீங்க, நாகப்பட்டினத்தில் இடம்படுத்தலைன்னு சொல்லிட்டீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? மக்கள் உங்களை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க, நீங்கள் எங்கே இருந்தாலும் வருவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அதே மீட்டிங்கை அதே கரூரில் ஊரோட ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல ஒரு மைதானத்தை செலக்ட் பண்ணி ஒரு சின்னதாக ஸ்டேஜ் போட்டு நீங்கள் சந்திச்சிருக்கலாமே. அந்த சந்திப்புக்கும் இந்த சந்திப்புக்கும் நடுவுல ஏதாவது பெரிய வேறுபாடு வந்துடும் நீங்க நினைக்கிறீங்களா? மக்கள் சந்திப்புன்னும் போது அவங்க இருக்கிற இடத்துக்கே விஜய் போறதுனாலதான் இந்த ஆபத்து. போன இடத்துல நீங்க நான் திரும்ப சொல்லுகிறேன், விஜய் என்பவர் அந்த கூட்டம் என்பது அவருக்கு வர்றதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. கட்டாயமா கூட்டம் வருது, அது பயங்கரமான கூட்டமா இருக்கு. இந்த மாதிரி மரண சம்பவங்கள் நடக்கிறதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்க கூட்டமா இருக்கு, அது அவங்களுக்கும் தெரியுது. ஏற்கனவே அந்த நெருக்கடி அவங்க பார்த்துட்டாங்க, மயக்கம் போட்டு விழுந்ததை பார்த்துட்டாங்க. அதெல்லாம் கூட மயக்கம் போட்டு விழுந்தோன்னு காப்பாற்றப்பட்டதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொன்ன நேரத்துக்கு கொஞ்சம் முன்ன பின்ன வந்த நேரம். பட் இங்கே வந்தது எத்தனை மணிக்கு? டிவிக்கே அவங்க அஃபிஷியல் வெப்சைட்ல என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க? 12 மணிக்கு தலைவர் வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் 9 மணிக்கு வந்துட்டான், வந்து எல்லாம் பக்காவாக செட்டில் ஆகிட்டான். ஆனால் நீங்கள் பர்மிஷனே 3 to 10 தான் வாங்கியிருக்கீங்க. ஏன் உங்கள் ரசிகர்கள்ட்ட போய் சொன்னீங்க? உங்கள் ரசிகர்கள்ட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இப்போ ரசிகன் வந்து காலையிலேருந்து சோறு தண்ணி இல்லாமல் இருந்து கிடக்கிறதுனால உங்களுக்கு வருத்தம் இல்லையா? அப்போ அவன் நீங்க ரசிகனா பார்க்கலையா? நீங்க யூஸ் பண்றீங்களா அவனை? மைண்ட் செட் இருக்கிறவரா விஜய்? நீங்க ஏன் விஜய்னே சொல்றீங்க? நான் டிவிகே பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஓகேங்களா? டிவிகே தானே உங்களுக்கு பிரச்சனை. இப்ப டிவிகே மீட்டிங்ல தானே இது நடந்துச்சு. நான் டிவிகே பத்தி பேசுறேன். அவர் தான் தலைவர். அவர் தலைவருக்கு ஏன் தெரியலங்கிறதானே இப்ப பிரச்சனையே. கடைசி தலைவருக்கு தானே வரப்போறோம். இவ்வளவு பிரச்சனை எப்படி வரையா அவருக்கு தெரியல. அவர் நிச்சயமாக 12 மணிக்கு வரேன்னு சொல்லி 3 மணிக்கு பர்மிஷன் வாங்கினது என்ன புத்தி அது? ஏன் அந்த ரசிகர்களை ஏமாத்துறீங்க? இன்னைக்கு ஏன் அவன் ஏமாந்து உங்க பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க? அவங்களாம் பாவம் இல்லையா?
அவன் ஏன் வந்து நிக்கிறதுக்கான காரணம் வயசு. 18 வயசுலேருந்து 23 வயசுக்குள்ள இருக்கிறான். அவனுக்குன்னு அனுபவம் இல்லை. அந்த அனுபவம் இல்லாதவர்கள் இன்னும் 5 வருடம் கழித்து இந்த சம்பவங்களை நினைச்சு பார்த்தாலோ இந்த சம்பவங்களை படிச்சு பார்த்தாலோ தான் செய்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு அவனுக்கே தெரியும். இது அவனுடைய வயது, அதனால அவனுக்கு அது தெரியல. அதனால சொல்றேன், 12 மணிக்கு சொல்லிட்டு நீங்க 3 மணிக்கு பர்மிஷன் வாங்கிட்டு 7:30 மணிக்கு வந்ததுனால அங்கே 300 பேரா இருக்க வேண்டியவன் 5 மடங்கா சேர்ந்ததுனால தான் இவ்வளவு பெரிய ரஷ்ஷும் இந்த இழப்பும். ஸோ இந்த இழப்புக்கு 100% வந்து பொறுப்பேற்க வேண்டியது. இல்லை சார், ஏன் நான் இந்த கேள்வி கேட்குறேன்னா, கடந்த 2 மாநாட்டிலேயே நம்ம பார்த்தோம்னா ரொம்பவே குறுகிய நேரத்திலேயே அதை முடிச்சுட்டாங்க. ஏன்னா காவல்துறை ஒரு பக்கத்தில் என்னன்னா, நீங்கள் இதுக்கு மேலே கூட்டத்தை வந்து இதுக்கு மேலே மாநாட்டை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா இங்கேயும் ஸ்டாம்பேட் நடக்கும் அப்படின்ட்டு. அப்போ ஒரு பொறுப்போடு நடக்கக்கூடிய விஜய் அவர்கள் இந்த நிகழ்வு எப்படி நடந்திருக்கும்? நீங்கள் மதுரை மாநாட்டை அவர் முடிச்சுக்கிட்டது வந்து வேகமாக பேசி முடிச்சது அரசனுடைய அழுத்தம், போலீஸோடைய அழுத்தம்னு சொல்றீங்களா? இல்லை, காவல்துறை வந்து அட்வைஸ் பண்ணதான் வந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் யாரு சொல்றா? என்ன உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, என்ன கடிதம் இருக்கு, யாரு பேசுனா என்ன ஆதாரம் இருக்கு? அவர்கிட்ட 10 நிமிஷத்துக்கு மேல பேசுறதுக்கு சரக்கு இல்லை. அவர் எந்த மீட்டிங் போனாலும் 10 நிமிஷம் 12 நிமிஷம் தான் பேசுறாரு. அதே 12 நிமிஷத்தை தான் அடுத்த மேடையில பேசுறாரு. அதே 12 நிமிஷம் தான் அதுக்கு அடுத்த மேடையில பேசுறாரு. என்னத்தை புதுசா பேசிட்டாரு? அப்பெல்லாம் ஒன்றும் புதுசா பேசவே இல்லை. ஏன் கேட்குறேன்னா, இப்போ காவல்துறை தான் வந்து எந்த இடத்துல வந்து பிரச்சாரத்தில் வந்து நீங்கள் பேசணும், அது எத்தனை மணி நேரத்தில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணணுன்றது அவங்க தான் தீர்மானிக்கிறாங்கன்னு போது, இப்போ காவல்துறை வந்து ஏற்கனவே 5 மாவட்டங்களுக்கு போயிட்டு வந்துட்டாரு. அடுத்தே விஜய்க்கு வந்து நானே போய் பேசி போலீஸ் ஸ்டேஷன்ல 1.5 மணி நேரம் பேசுறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டாரு. இல்ல நான் ஏன் கேட்கறேன், இல்ல ஏன் கேட்கறேன், இப்போ காவல்துறை தான் வந்து எல்லாமே டிசைட் பண்றாங்கன்னு போது, காவல்துறை முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி உளவுத்துறை எல்லாம் இருக்கும் பொழுது ஏன் அதிகமான போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்கலாமே? ஏங்க இவ்வளவு நாள் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்ததுனால தாங்க இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த போலீஸ் பாதுகாப்பு இருக்குங்க. போலீஸ் பாதுகாப்பு இருக்கு, காவல்துறை இருக்கு, அங்கே ஐஎஸ் அவருடைய வேலைகளை செய்துக்கிட்டு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. உங்களுடைய பர்ஃபெக்ஷன் மிஸ்ல தானே இது நடந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி காலைல 12 மணிக்கு வந்திருந்தீங்கன்னா இது நடந்திருக்காது. இல்ல நீங்க 12 மணிக்கு வராதீங்க, நான் 7:30 மணிக்கு தான் வருவேன், 7:30 மணிக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தாவே நடந்திருக்காது. அந்த இடம் காலியா இருந்திருக்கும். 3-4 மணிக்கு தான் பொறுமையா வந்திருப்பான். எல்லாம் 5 மணிக்கு பிரமாதமா அசம்பிள் ஆயிருப்பான். அவர் வந்திருந்திருப்பாரு, எல்லாம் ஸ்மூத்தா நடந்திருக்குங்க. இது எல்லாமே ஒருவன் காலை மதியம்னு 2 வேளை சாப்பாடு இல்லாம 3வது வேளை சாப்பாடு வரைக்கும் அவனை நிக்க வச்சது தாங்க அந்த மரணத்துக்கு காரணம். நீங்க ஒரு 4 பேர் சேர வேண்டிய இடத்துல 40 பேரை சேர்க்கறதுக்கு எவனோ செஞ்சு சூழ்ச்சிங்க. அது இவன் தலைவனை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக இங்க இருக்கக்கூடிய ரசிகர்களை 18 வயதுலேருந்து 25 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களை, பெரிய விவரம் இல்லாத குழந்தைகளை கொண்டு வந்து நிப்பாட்டி அவனோட உயிரை பிடுங்கினதாக இருக்கட்டும், அவனுடைய மனைவிமார்கள் அவனுடைய குடும்பத்தை பிடுங்கின நிப்பாட்டி இந்த குழந்தைகளோட உயிரை பிடுங்கினதா இருக்கட்டும், இது அத்தனைக்கும் காரணம் டிவிகேயில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் தான். ஆனால் சார், இப்போ வரைக்குமே வந்து சமூக வலைத்தளங்களில் சொல்லக்கூடிய பேச்சு, திருச்சியிலையோ இல்லை நாகப்பட்டினமோ திருவாரூர்லையோ இங்கெல்லாம் எதுவுமே ஆகலை, நாமக்கல் எதுவும் ஆகலை, ஆனால் அந்த கரூரில் ஆனதை மட்டும் ரொம்ப சந்தேகத்தோட பார்க்குறாங்க. இந்தியாவில் குஜராத்தில் மட்டும்தான் பூகம்பம் வந்துச்சு. எனக்கே அந்த சந்தேகம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. எதுக்கு எப்படி பூகம்பம் குஜராத்தில் மட்டும் வந்துச்சு? என்னால் இன்னைக்கு வரைக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அதே மாதிரி சுனாமி அடிக்கடி ஜப்பானில் மட்டும் வருது. இதெல்லாம் யாரோடைய சூழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் சொல்கிறது யதார்த்தமாக நடக்கிற விஷயத்த நீங்க எப்படி ஒருத்தரோட போய் கம்பேர் பண்றீங்க? அது என்ன கம்பேரிசன்? ஏன்னா தாவேகாவினுடைய வழக்கறிஞரே சொன்ன நான் கேட்கிற கேள்விக்கு ஒன்று பதில் சொல்லுங்க. அங்கே ஒரு 20,000 பேர் நிற்கிறான். அங்கே 20,000 பேரும் கரூர்காரன். அந்த கரூர்காரனுக்குள்ள கலவரம் பண்றவனை அதை கண்டுபிடிக்க மாட்டானா? கண்டுபிடிச்சு செருப்பு கொண்டு அடிக்க மாட்டானா உள்ள? இதெல்லாம் ஒரு வேலையா? அதுக்குள்ள போய் எதையா ஒன்று பண்ணிட முடியுமா? ஒரு தனிப்பட்ட நிறைய காணொலிகள் வந்து சார், விஜய் மேல வந்து செருப்பு வீசப்பட்டது, கல்வி செருப்பு வீசப்பட்டதுக்கு நான் காரணம் சொல்லட்டுமா? அந்த அப்பதான் ஜெயலலிதா அம்மாவை பத்தி திட்டிட்டு வந்தார். ஜெயலலிதா பண்ண கட்சியை கெடுத்துட்டாங்க, நாசம் பண்ணிட்டாங்க, ரோட்ல ஆமா சொல்லிட்டு வந்துட்டாரு. எவனா அடிச்சுட்டான் பாவம். அதிமுக காரங்க தான் பண்ணாங்க. இருக்கட்டும், வச்சுக்கோங்க. நீங்க திமுக அதிமுக சொல்ல மாட்டேனா? அப்படி வச்சுக்கோங்க. இல்ல அவருடைய எதிரில் இருக்கக்கூடிய 2 சூப்பர் ஸ்டார் நடிகர்கள் இருக்காங்க. அவங்க என்னடா நீ பெருசா வளர்ற, என் தலைவன் கூட தான் இருக்கான், ரசிகர்களுக்கு ஒரு பாதிப்பும் இல்லாம ரசிகர்களை பூ மாதிரி வச்சிருக்கான், ரசிகர்கள் கூட தெருவில் வச்சு சாகடிக்க கோவத்துல கூட செருப்பால் வச்சிருக்கலாமா இல்லையா? அப்படி எடுத்துக்கங்க. தாவேகா வழக்கறிஞரே சொன்னார் சார், திமுகவோட மாவட்ட செயலாளர் இவங்களுடைய சதிகள் வந்து இதுல இருக்குன்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து மனுவா. தாவேகா வழக்கறிஞர் கோர்ட்ல வேற என்ன சொல்ல முடியும்? தாவேகா வழக்கறிஞர் கோர்ட்ல வந்து என்ன சொல்ல முடியும்? இனி ஏதாவது சொல்லி தப்பிச்சே ஆகணும். அப்ப எம்எல்ஏ பழிய தூக்கி போட்டாகணும். இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு ரோட்ல பேசாம ஒரு லாரி போயிட்டு இருக்கு. அது 100 அடி ரோடு, எந்த டிராபிக்கும் இல்லை. குறுக்க பூந்து ஒரு ஓட்டோ 2 வீலர் தூக்கி உள்ள விட்டு அடிச்சு தூக்கி வீசினோடனே மொத்தமா லாரிக்காரன் அடிக்க வருவானுங்க. ஏன்னா லாரி பெருசு, இது இத்தனையும் உண்டு. அடிப்பட்ட சின்னமா இருந்தா பழிய தூக்கி பெரிய மேல போட்டு போயிட்டே இருக்கலாம்.
அந்த மாதிரி இன்னைக்கு கவர்மெண்ட் ஒன்று இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு பெரிய அரசு ஒன்று இருக்கு, பெரிய கட்சி இருக்கு, நூற்றுக்கணக்கான ஆண்டு பாரம்பரிய கட்சி இருக்கு. நீ துணியும் டூ வீலர் இப்பதான் வந்த குறுக்க வந்து விழுந்துட்டு பழிய தூக்கி நீ லாரி மேல போடும்போது அட்டென்ஷன் லாரி மேல தான் திரும்பும். இதுவுமே எப்படி தெரியுமா இருக்கு, எங்களுக்கு போட்டி திமுக தான் சொன்னார்ல, அந்த மாதிரி தான் இருக்கு இதுவும். இந்த அட்வொகேட் போய் என்ன கொடுத்துட்டு வராங்க, வேற என்ன சொல்ல முடியும்? அதிகபட்சம் சொன்னா என்ன பண்ணணும், எங்களுடைய கவனக்குறைவுனால இது நடந்துருச்சுங்க அப்படித்தானே சொல்லணும். அதை சொல்ல முடியாது. உடனே என்ன பண்ணணும், இது வந்து அரசனுடைய கவனக்குறைவுங்க அப்படிதானே சொல்லணும். அதான் போய் சொல்லியிருக்காரு, வேற என்ன சொல்லிடுவாரு அவர்? இல்ல சார், இப்போ தாவேகா மேல வந்து நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி தவறு இருக்கு அப்படின்ற சொல்லியிருக்கீங்க. ஆனா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்க முன்னாடியே வந்து இந்த கூட்டத்தை பார்க்கும்போது ஓகே சம்திங் ஏதோ ராங் நடக்கும் அப்படின்றது கண்டிப்பா அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ப்ராப்பரா வந்து விஜய் கிட்டயோ அங்க உள்ள கேரவன்ல இருக்கவங்க கிட்டயோ சொல்லி இதை எப்படியாவது தடுத்திருக்க முடியாதான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர் அந்த காவல்துறை அதிகாரி சொல்லியிருக்காரு, பஸ் வந்துகிட்டே இருந்திருக்கு, வரும்பொழுது ஐயா இங்க கூட்டம் அதிகமா இருக்கு, நீங்க நெருங்கி கூட்டத்துக்கிட்ட போனீங்க, நீ போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்கு. இதை வந்து அந்த காவல்துறை அதிகாரி உங்களுக்கு தெளிவா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதுக்கு விஜய் தரப்பினர் சொல்லியிருக்காங்க, நாங்கள் எந்த இடத்துல சொன்னோமோ அந்த இடத்துல தான் போய் பஸ் நிற்கும். இல்லைங்க நீங்க அந்த இடத்துல போய் பஸ் நின்னீங்கன்னா நீங்க சொன்னதோட 3 மடங்கு கூட்டம் வந்துருச்சு, நெருக்குனாங்கன்னா உயிரிழப்பு ஏற்படும், எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. இது யார் மேல தப்பு? இதுதான் காவல்துறை சொல்லியிருக்கு. இப்ப யார் மேல தப்பு? ஏன் உயிர் முக்கியமா, இவர் வந்து அந்த இடத்துல தான், நான் சொன்ன இடத்துல தான் வந்து நிக்கணுங்கிறது முக்கியமா? இது மாதிரி ஏற்கனவே அரசியல் மீட்டிங் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் நடந்தது இல்லையா? அவங்களுக்கெல்லாம் ரசிகர்கள் தான் முக்கியம். எம்ஜிஆர் இப்போ நான் அப்பதான் படித்தேன், எம்ஜிஆர் வந்து பார்க்குறாரு கடல் அளவு கூட்டம், பார்த்துட்டு சொல்றாரு ஆண்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் பேச வேண்டியிருக்கு, பெண்கள்லாம் முதல்ல கிளம்புங்க, அது உங்க காதல விழக்கூடாது அப்படிங்கிறாரு. 15 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறாரு, 20 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறாரு, பெண்கள் எல்லாம் போயிடுறாங்க. போனோடனே இப்போ ஆண்கள்லாம் கிளம்புங்கப்பா அப்படிங்கிறாரு. அப்போ உடனே சொல்றாரு, நீங்க எல்லாம் ஒன்னா போட்டு நசுக்கி விடுவோங்கய்யா, பொம்பளை பிள்ளைய பாவம் பிள்ளைய குட்டிகளோட வந்திருக்காது போகட்டும் அப்படின்னு ஆண்களை அனுப்புறாரு. அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்கள் நேற்று அந்த காணொலி பாக்குறேன், எல்லாம் கிளம்பு, இந்த மாவட்ட செயலாளர் எவனும் தூங்கக்கூடாது, இங்க பாரு நீ போய் வீட்டுல சேர்ற வரைக்கும் நான் முழிச்சுக்கிட்டு இருப்பேன், கிளம்பிடே அங்க என்ன கூட்டம், நீ போய் வண்டியில ஏறு. எவ்வளவு நேரம் அவர் ஸ்டேஜை விட்டு இறங்கவே இல்லை. அந்த கூட்டம் வீடியோ நான் நேற்று பாக்குறேன், அப்படியே கலைஞ்சு ஒவ்வொருத்தனா போற, அங்கேயே நின்று பார்த்துட்டு இருக்காரு. அவர் தலைவனா இங்க பேசிட்டு டபால் இறங்கி கார்ல ஏறி டபால் ஏர்போர்ட்டுக்கு போன தலைவனா, அவர் ஏர்போர்ட்ல போய் ஏறும்போதும் இங்க கூட்டம் கலையலைங்க. ஆனா விஜயகாந்த் அப்படி இல்லைங்க, அந்த கூட்டம் கலைஞ்சிட்டு அடுத்த நாள் காலையில வரைக்கும் தூங்காம எல்லாம் போய் சேர்ந்துட்டானான்னு கேட்கறது தான் விஜயகாந்த் அவர்கள். கலைஞர் அவர்கள் ஒரு மீட்டிங் முடிஞ்சு பேச்சு முடிஞ்சோடனே பேச்சை என்ன பண்ணுவாரு, அழகா நிறுத்திட்டு எல்லாரும் கிளம்பி போகும்போது அங்கேயே இருந்து ஒரு கடைசியா அவரும் ஒரு வார்த்தை கேட்பாரு, எல்லாரும் கலைஞ்சு போகணும், கடைசி வரைக்கும் தலைவர்கள் வந்து அவங்களை கொண்டு கட்டாயமா வீட்டுல சேர்த்துடணும், வீட்டுல சேர்த்ததுக்கு அப்புறம் மாவட்ட செயலாளர்கள் நாங்க இத்தனை வேன் எடுத்துட்டு வந்தோம், இத்தனை வண்டி எடுத்துட்டு வந்தோம், இத்தனை பேரை கூட்டம் வந்தோம், அத்தனை பேரும் சேஃப்டின்னு தலைமைக்கு சொல்லணும். இப்படித்தான் இன்னைக்கு வரையும் அரசியல் கட்சிகள் இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்படிலாம் அத்து விட்டுட்டு 40 பேர் செத்து போயிட்டான், எவன் எக்கேடு கட்டு வேணா போட்டணும் ஓடி போய் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிற எந்த அரசியல் தலைவர்கள் நான் இன்னைக்கு வரையும் பார்த்தேன். இப்போ போலீஸ் வந்து இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணியிருந்தாங்கன்றது அவர் பதிவு பண்ணியிருந்தார். ஆனா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா வந்து இல்ல சார் இங்க போகவே முடியாது, இருக்கிற ரியாலிட்டி என்னவோ அந்த சீரியஸ்னஸ் என்னவோ விஜய்க்கு இன்னும் அறிவுறுத்தி இருக்கலாமா அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், இன்னைக்கு அந்த 26,000 பேருக்குள்ள 2,000 போலீஸ் உள்ள இருந்திருந்தா இந்நேரம் 10 போலீஸ்காரனும் சேர்ந்து தான் செத்து போயிருப்பான். ஏன்னா அங்க இருக்கக்கூடியவர்கள் யாரு சொல்றதையும் கேட்கறதுக்கு தயாரா இல்லை. அங்க இருக்கிறதுலயே அங்க ஒரு தொண்டன் விஜய் சொல்வதை கேட்பானா போலீஸ் சொல்வதை கேட்பானா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. விஜய் சொல்றதான் கேட்பான். ஏன் விஜய் சொன்னதை கேட்கல? எதுக்கு புள்ளையகுட்டி எல்லாம் கூப்பிட்டு வந்தான்? ஏன் விஜயவே மதிக்காம போலீஸ் மதிச்சிருவானா? நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், எல்லா கட்சியிலையும் தொண்டர் அணி இருக்குல்ல, நாங்க என்ன சொல்றோம், ஒவ்வொரு மேடையிலையும் எங்களுடைய முதலமைச்சர் என்ன சொல்றாரு, தொண்டர் அணிக்கு தான் ஃபர்ஸ்ட் பேசுவார், இந்த கூட்டங்களை சரி பண்ணுங்க, கரெக்டா எல்லாரும் வண்டி ஏத்துங்க, கிட்டத்தட்ட 1000 to 2000 பேர் தொண்டர் அணியில நாங்க இருப்போம், போய் எல்லாத்தையும் ஏத்தி அமைச்சிடுவோம். உங்க தொண்டர் அணி எங்க? உங்க தொண்டர் அணி எங்க? தொண்டர் அணி இல்லாம நீங்க எப்படி ஒரு மீட்டிங் நடத்துறீங்க? உங்க அரசியல் கட்டமைப்பு என்ன? நீங்க என்ன இன்சிஸ்ட் பண்றீங்க உங்க ரசிகர்களுக்கு? அப்படியே பிளாங்காவா என்ன வேணா பண்ணுன்னு இன்சிஸ்ட் பண்றீங்களா? இந்த கேள்வி வருதா இல்லையா? சோ உங்ககிட்ட ஆர்கனைசேஷன் இல்ல, நீங்க மிஸ்ஆர்கனைஸ்டு பண்ணிட்டு எல்லாத்தையும் தப்பா பண்ணிட்டு எப்படி நீங்க அரசு மேலேயோ காவல்துறை மேலேயோ நீங்க எப்படி பழிய போடுறீங்க? 10க்கு சும்மா இருந்த ஒரு அமைச்சர் அவர் பாவம் அறிவாலயத்துல மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறாரு, அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள், அவரு துண்டகானம் துணியகானம் ஓடி வந்து அத்தனை பேரை காப்பாத்தினதுக்கு அவர் மேல பழிய தூக்கி போடுறீங்க. கல்வி அமைச்சருக்கு கொடுக்கப்படுது அந்த பொறுப்பு, கல்வி அமைச்சர் துண்டகானம் துணியகானம் ஓடியாராரு, பாவம் அவர் அலறி அடிச்சுட்டு ஓடியாராரு, ஓடி வந்துட்டு பார்த்தா மாணவர்கள், அவர் ஏற்கனவே மாணவர்களோட 4 வருஷம் ஒன்னா பிணைஞ்சு பின்னி இருக்கிறவரு, அதுல ஒரு பயலுக்கு உடம்பு சரியில்லைனாவே கண்ணு கலங்குறவர், அப்படி இருக்கிறவர் பார்த்து கதறாரு, இந்த பிஞ்சு பிள்ளையில அப்படி பண்ணிப்பில்ல, அதை நீங்க ட்ரோல் பண்றீங்க.
ஸோ உங்களுக்கு வேலை செய்யறதை நீங்க ட்ரோல் பண்றீங்களே தவிர விட்டுட்டு ஓடுன 4 பேரை நீங்க இன்னைக்கு வரைக்கும் ட்ரோல் பண்ணிருக்கீங்களா? ஆதவர்ஜுன் ஓடி போயிட்டாரு, ஏன் ட்ரோல் பண்ணல? ஏன் கேள்வி கேட்கல? உங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஓடி போயிட்டாரு, தலைமறைவாயிட்டாரு, ஏன் நீங்க இது வரைக்கும் கேட்கல? உங்களுடைய புஷியானந்த் ஓடி போய் தலைமறைவாயிட்டாரு, ஏன் நீங்க இது வரைக்கும் கேட்கல? மகேந்திரன் மாவட்ட செயலர் தலைமறைவாயிட்டார், ஏன் நீங்க இது வரைக்கும் கேட்கல? நிர்மல்குமார் தான் கோர்ட்டுக்கு வந்தார். ஏன்னா நிர்மல்குமார் எவனுக்கும் தெரியாது, ரசிகர்களுக்கோ இறந்த குடும்பத்திற்கோ. அதனால அவர் மட்டும் மூஞ்சி தூக்கிட்டு வந்துட்டாரு. இந்த மூஞ்சி தெரிஞ்ச முறை போய் மறைஞ்சுக்கிட்டானுங்க. இதான் நீங்க அரசியல் கட்சி நடத்துற லட்சணமா? ஆனா சம்பந்தமே இல்லாம திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தோழர்கள், தொண்டர்கள், அங்கே இருந்த மாவட்ட செயலாளர்கள், பக்கத்தில் இருந்த வட்ட செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள், இங்க இருந்த அமைச்சர்கள், முதலமைச்சர் 1 மணிக்கு எந்திரிச்சு ஓடி வராரு. துபாய்க்கு போன துணை முதலமைச்சர் அங்கிருந்து இன்னொரு பிளைட்டை பிடிச்சி உடனே ஓடியாரு. அவங்க மேல பிளேம் பண்ற நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடின மேல பிளேம் பண்ணாம ஸ்டாண்ட் வித் விஜய்ங்கிறீங்களே. இப்ப நீங்க என்ன மனநிலையில இருக்கீங்க? புத்தி இப்ப யாருக்கு கெட்டு போச்சு? இப்ப யாருக்கு அறிவு இல்லை? ஆச்சரியமா இருக்கு, யாருக்கு அறிவு இல்லை. சார், சமீபத்தில் நாங்களே வந்து மக்கள் கருத்து கேட்டப்ப அதில் பெரும்பான்மையான மக்கள் விஜய் வளரக்கூடாது அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு சதி பண்ணிட்டாங்க, விஜய் அவர்கள் தான் முன்னாடியே சொல்லிட்டாங்கல்ல, பேரண்ட்ஸ் மேலே தான் தப்பு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. விஜயே பேரண்ட்ஸ் மேலே தப்பு இருக்குன்னு சொன்னா கோர்ட்டுக்கு போகக்கூடாது. ஏன் கோர்ட்டுக்கு போனாங்க? விஜய் பேரண்ட்ஸ் மேலே தப்பு இருக்குன்னு விஜய் இது வரைக்கும் வாயே திறக்கலங்க. விஜய் இழப்பு நடந்துருச்சு, நான் வருத்தத்தில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மற்றவெல்லாம் ஓடி போயிட்டான். ஓப்பனாக சொல்லணும்னா டிவிகே சைட்லேருந்து இன்னும் எவனும் பேசவே இல்லை. நீங்களும் இன்னும் எவனையும் இன்டர்வியூ எடுக்கல. நான் கூட 10 இன்டர்வியூ கொடுத்துட்டேன். இன்னும் டிவிக்கேல எவனும் இன்டர்வியூ கூட கொடுக்கல. நான் ஸ்டாண்ட் வித் விஜய்ன்னு சொல்றாங்களே, எதுக்கு ஸ்டாண்ட் வித் விஜய்? இன்னமும் 40 பேரை கொள்றதுக்கு ஸ்டாண்ட் வித் விஜயா? எதுக்கு ஸ்டாண்ட் வித் விஜய்? அங்கே ஹாஸ்பிட்டலில் நின்னாரா? உடனே சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு விஜய் வந்திருந்தால் கூட்டம் கூடியிருக்கும். சரி, ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா விஜய் வந்தா கூட்டம் கூடிரும். அவரால் இறங்கி சொல்லிடுறேன், மக்களோடு நிற்க முடியாது. இதுக்கு பப்ளிக்கில் நின்றால் அவருக்கு வருவாருங்க, வர முடியாதுங்க, கூட்டம் கூடிரும். எப்படி முதலமைச்சர் ஆவாரு? சரி, முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஒரு இடத்துல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட், அவர் வரல. ஏங்க அவர் விஜய் ஃபயர் ஆக்சிடென்ட்னா கூட்டம் கூடிருங்க, வரல. ஒரு இடத்துல சாராயத்தை குடிச்சு 20 பேர் செத்துட்டான். ஐயோ, விஜய் நின்னாரு, கூட்டம் கூட்டின்னு வரல. விஜய் வரவே மாட்டாரா? விஜய் என்ன பண்ணுவார்? பனையூரில் படுத்துப்பாரா? படுத்துக்கிட்டு இங்கே முதலமைச்சர் ஆயிடுவாரா? இல்ல பப்ளிக்ல அவர் எப்போ வந்தாலும் இதே கூட்டம் வந்துகிட்டே இருக்குமா? அன்னைக்கு அவர் கேட்கிற ஃபோர்ஸ் கொடுப்பாங்கல்ல போலீஸ். இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிட்டாங்க, இன்னைக்கு மாதிரி 500 போலீஸ் அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க? அவரை மட்டும் தனியா ஒரு குண்டு துளைக்காத ஒரு அறையில கூட்டிட்டு போயிடுவாங்களா? அப்படி ஒரு முதலமைச்சர் உங்களுக்கு வேணுமா? உங்களுக்கு திரும்ப காமராஜர் வேண்டாமா? திரும்ப கலைஞர் வேண்டாமா? திரும்ப எம்ஜிஆர் வேண்டாமா? உங்களுக்கு என்ன ட்ரம்ப் மாதிரி ஒரு பிரதமர் மாதிரி ஃபுல் பாதுகாப்போட இரும்பு உடைகளோட? ஆல்ரெடி இப்பவே நீங்க இந்திக்காரனை 7 பேரை வச்சிருக்கீங்களே, ஏன் தமிழ் தெரிஞ்சவனை கூட வச்சுக்கல? தமிழ் தெரிஞ்சவன் மரியாதை இது பார்ப்பான், இறக்கம் பார்ப்பான். இறக்கமே பார்க்கக்கூடாது, பக்கத்துல தூக்கி வீசிடணும். அதுக்கு தான் இந்திக்காரனை முடியாது வச்சிருக்கிறேன். என்ன மனநிலை? சைக்கோ இல்லையா? அதெல்லாம் பண்ணலாமா? அது மாதிரி கையை உள்ளே வச்சுக்கிறீங்க, கையை வெளியவே நீட்ட மாட்டேங்கிறீங்க. நீங்க கை கொடுத்து வளர்ந்த பையன், அந்த பிள்ளையெல்லாம் கை கொடுத்து காசு கொடுத்து தான் நீங்க இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க. அவனை தொடக்கூடாது, பார்க்கக்கூடாது. இல்ல விஜய் பார்க்கல நீங்க சொல்றீங்களா சார்? இப்போ விஜய் மதுரை, நீங்க இதே கூட்டத்தை நான் இப்படி சொல்றேங்க, இதே கூட்டத்தை விஜய் அவர்கள் நம்ம மேல ஏறி நின்னாரு இல்லைங்களா, அதையே கொஞ்சம் முன்னாடியே ஏறி நின்று ஒரு சின்ன, அதாவது சொல்றது அந்த ஸ்பீச்ல கொஞ்சம் பொறுமையா நின்று, எங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க, எல்லாம் கொஞ்சம் 10 அடி பின்னாடி போங்க, டேய் எல்லாம் 10 அடி பின்னாடி போ, எல்லாம் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் 10 அடி இருக்கணும், சத்தியமா நின்றுப்பாங்க. ஏன் சொல்லலை? சொல்ற மனசு இல்லை, சொல்ல வேண்டிய அவசியப்படலை, இல்லை சொல்ல தெரியலை, இல்லை அனுபவம் இல்லை. இந்த மாதிரி மொத்த தவறுகளும் விஜய் மேலே தான் இருக்கு. ஏன்னா விஜய் சொன்னா அவன் கேட்டிருப்பான். கூரையை பிச்சுக்கிட்டு பொத்துக்கிட்டு வர வீடியோ பார்த்தீங்களா? ஒருத்தன் மாடி வீட்டில் ஏறி மாடி உடஞ்சி 25 பேர் கீழே விழுந்ததை பார்த்தீங்களா? மகாமகத்தப்போ 50 பேர் செத்தான்ல, அன்னைக்கு யார் ஆண்டது? அதிமுக. யார் அந்த மகாமகத்தை பண்ணது? அந்த அம்மா தான் பண்ணுச்சு. யார் மேல பழி விழுந்துச்சு? அவங்க மேலதான். ஏன் திமுக மேல போட்டுக்க வேண்டியதானே? மகாமகத்தில் திமுக உள்ளே புகுந்து பில்டிங்கை இடிக்க வைத்து 50 பேரை கொண்டு சொல்லியிருக்க வேண்டியதானே? அதுக்கு இதுக்கு என்ன பெரிய டிஃபரன்ஸ்? இல்ல அன்னைக்கு ஆளுங்கட்சி அதிமுக, இன்னைக்கு ஆளுங்கட்சி திமுக. அதனால சொல்றாங்க, அதான் சொல்றாங்க. அது உங்க வாயால சொல்றதுக்கு தான் ஆளுங்கட்சியே சொல்லிடணும். ஆளுங்கட்சி சொல்லி தப்பிச்சுக்கணும். என்ன தப்பு நடந்தா ஆளுங்க எதை சொல்றேன், நாங்க லாரி, நீ ஓட்ட பைக்கு. பாக்குறவன் பூரா லாரி பெருசா இருக்குது, லாரி மேலதான் பார்வை இருக்கும், பைக்கு மேல பார்வை. இப்போ ஐயோ பாவம் பைக் அடிச்சிட்டான் தான் சொல்லுவான் லாரிக்காரனை. ஐயோ லாரிக்காரன் பைக் அடிச்சிட்டானு சொல்லுவேனே தவிர, ஆனா பரதேசி பேர்ல ஏன்டா போய் லாரியில கொடுந்தேன்னு இது வரைக்கும் எவனும் சொன்னது கிடையாது. இந்த சைக்காலஜியை தான் இன்னைக்கு பின்பற்றி டிவி கத்தான் வேலையை செஞ்சு. இப்போ விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கணும் அப்படின்னும் போது பெர்மிஷன் கேட்டிருக்காரு. குறிப்பா பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்களா போலீஸ்? பாதுகாப்பு கொடுப்பாங்க.
அந்த பாதுகாப்பு எந்த மாதிரி வேணும்னா நீங்களே கேளுங்க, கொடுக்க சொல்லுவோம், போகட்டும். ஆனால் இவர் வந்து ஆன் டைமுக்கு போகணும். காலையில் 12 மணிக்கு வருகிறேன்னு சொல்லிட்டு சாயந்தரம் 7 மணிக்கு போகக்கூடாது. புரியுதுங்களா? குறிப்பாக புஷி ஆனந்த் மட்டும் ஆள்களில் சொல்லி முன்னாடியே கூட்டத்தை கூட்டி வைங்க, நான் கொஞ்சம் லேட்டாக வரலாம் சொல்லக்கூடாது. உண்மையிலே மனசாட்சி பிரகாரம் அவன் வீட்டு செத்து போய் கிடக்கிறான் பாவம். செத்து போனவன் வீட்டுக்கு போறாரு. இப்போ ஏற்கனவே போயிருந்தாரு செத்து போனவன் வீட்டுக்கு. என்ன கூடி எத்தனை லட்சம் பேர் இருந்தாங்க சும்மா சொல்லுங்க. அந்த மரணமடைந்த அஜித்தா அந்த பையன் வீட்டுக்கு போனார் இல்லையா? சுஜிதா அஜித்தா அந்த பையன் வீட்டுக்கு. சரி, ஓகே, போனார்ல. எத்தனை பேர் இருந்தாங்க சுத்தி அந்த வீட்டை சுத்தி? சும்மா சொல்லுங்க. ஒரு 1000 பேர் இருந்திருப்பாங்க. ஏன் அங்கே மட்டும் 1000 பேர் மட்டும் இருந்தா, இங்க மட்டும் 26,000 பேர் இருந்தான்? அப்போ 1000 பேர் மட்டும் வர்ற ஒரு கூட்டத்தை சரி பண்ண புஷி ஆனந்தால முடியும். அவ்வளவு பெரிய முட்டாள்லாம் கிடையாது புஷி ஆனந்த். அவர்கள் கூட்டத்தை சேர்த்து கொலை செய்கிறார்கள். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த இடத்துக்கு வந்து 5 லட்சம் பேர் நின்றுக்கணுமே, நிக்கல. வந்தாரு, வீட்டுக்குள்ள உட்கார்ந்தாரு, பேசினாரு, டீ குடிச்சாரு, கிளம்பி வந்தாரு, ஏர்போர்ட்டுக்கு வந்தாரு, வந்துட்டாரு. ஏன் லட்சமா கூட்டம் கூடல? இல்ல, கூட்டத்தை கூட்டி கொலை பண்றாங்கன்றீங்க, ஏதோ சினிமா படத்தை சொல்ற மாதிரி. ஆமா, அவங்கதான் சினிமா வேலையை தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் சொன்னேன், கோபப்பட மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படத்துல நான் தான் நடிச்சேன். எனக்கே கதை அப்போ லேட்டாக தான் தெரியும், படம் பார்த்து தான் தெரியும். அந்த மாதிரி இந்த கதையும் படம் முழுசா பார்த்தா தான் தெரியும் போல இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமான பொலிட்டிக்ஸ் பண்றாங்க. டிவிகேவும் அதை சார்ந்தவர்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உண்மையை சொல்ல போனால் விஜய் அவர்களுக்கு நன்றாக தெரியும் அவ்வளவு பெரிய பாதுகாப்பெல்லாம் அவருக்கு தேவை இல்லை. இதே மதுரை ஏர்போர்ட்டுக்கு பல தடவை வந்து ஷூட்டிங் போயிருக்காரு. இதே திருச்சி ஏர்போர்ட்டுக்கு பல தடவை ஷூட்டிங் போயிருக்காரு. திருச்சி மதுரை பகுதியில் எத்தனையோ ஷூட்டிங் நடந்திருக்கு. லட்சக்கணக்கான கூட்டம் கூடியது இல்லை. லட்சக்கணக்கான கூட்டத்தை மீண்டும் மீண்டும் அதே நபர்களை கூட்டுகிறார்கள். அதை ஒரு இடத்துல தம் பண்றாங்க, அதுக்கு டைம் எடுத்துக்கிறாங்க. தே ஷோ, அவங்க அதுக்கு அந்த ரசிகர்களை பயன்படுத்துறாங்க, அந்த இளைஞர்களை மிஸ்யூஸ் பண்றாங்க. புரியுதுங்களா? அப்படி அவர்கள் செய்வதனால தான் இந்த மரணம் நிகழ்ந்திருக்கிறது. தவிர அப்படி ஒரு விஜய் என்பவர் கூட்டமே இல்லாம போகணும்னா எப்படி அந்த மரணத்திற்கு சென்று வந்தாரோ, இந்த மரண வீட்டுக்கெல்லாம் போறதுனால கூட்டம் கூடவே போறது இல்லை. அவர் வாட்டுக்கு ஒரு டைம் வர போறாரு, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க போறாங்க, நேரா வந்து ஒரு 2 நிமிஷம் பார்க்க போறாரு, பார்த்துட்டு ஆறுதல் சொல்ல போறாரு. அந்த வண்டி நேரா ஏர்போர்ட்டுக்கு வரப்போ வீட்டுக்கு வர போறாரு. தேவையான பாதுகாப்பு ஏற்கனவே கொடுத்துருக்கு போலீஸ். இல்லைன்னா அஜித் வீட்லயே இந்த பிரச்சனை வந்திருக்கணுமே, ஏன் வரல? அப்ப நீ தமிழ்நாடு அரசு ஒன்று வந்து சரியா பாதுகாப்பு திருப்பி அமைச்சிட்டுன்னு அர்த்தம். அதெல்லாம் தமிழ்நாடு அரசு சரியா செய்யும். நீங்க புஷி ஆனந்த் மாதிரி ஆளுகளை வச்சு இந்த மாதிரி தவறான கூட்டத்தை கூடி மக்களை ஏமாற்றக்கூடாது. அதை செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பாதுகாப்பும் இருந்துகிட்டு தான் இருக்கு. உங்களுக்கு அப்படி ஒன்றும் வந்து லட்சக்கணக்கில் வந்து குமிஞ்சு உங்க மேலே எவனும் உலகத்துலாம் தயாரா இல்லை. நீங்க கூட்டினா தான் உண்டு, அப்பெல்லாம் கூட வரலாம் மாட்டான். சரி, இறுதியாக ஒரு கேள்வி என்ன, இப்போ அரசு சார்பாக எல்லாமே அமைச்சர்கள்லேருந்து முதலமைச்சர் வரைக்கும் எல்லாரும் ப்ராப்பராக போயிட்டாங்க. பட் திமுக தரப்புல இருந்து விஜயை வந்து விமர்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அப்போ இதுல திமுக அரசியல் செய்யுதா அப்படின்ற ஒரு கேள்வி. என்ன விமர்சிக்கிறாங்க? விஜய் ரெஸ்பான்சிபிலிட்டின்ற விஷயமா இருக்கட்டும், விஜய் வந்து கிளம்பி போயிட்டா இருப்பாருங்க, பிரஸ்ஸை சந்திக்கல, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த நேரத்தில் பதிவு பண்றாங்க. யாரும் பொய் சொல்லிட்டாங்களா? யாரும் பொய் சொல்லிட்டாங்களா? விஜய் வந்து அங்கேயே திருச்சியிலே ரூம் போட்டு தங்கி காலையில் ஹாஸ்பிட்டலில் வந்து செத்தவனெல்லாம் பார்த்துட்டா போனார். இல்லை போயிட்டாரு தானே, போயிட்டாருன்னு தான் சொல்லணும். போனவன் தானே சொல்லணும், இருந்தானே எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் திமுகன்னு சொல்லும்போது, திமுக மேலே பழி போடும்போது ஆளுங்கட்சியினுடைய சூழ்ச்சியெல்லாம் எதுக்கு சொல்றீங்க? மாட்டிக்கிட்டீங்க, தப்பு பண்ணிட்டீங்க, தப்பிக்கணும்னு தூக்கி திமுக மேலேயும் அரசு மேலேயும் போடுறீங்க. போடும்போது திரும்பி போட தான் செய்வாங்க. திரும்பி நீ யாருன்னு சொல்லுவாங்கல்ல. நான் நாந்திரனேன்னு கத்துனா நம்ம என்ன பண்ண முடியாது? நம்மள அது பண்ணிக்க முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் பழி போடும் பொழுது அங்கே உண்மையை அவர்கள் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அவர் அப்படித்தான் ஓடி போனாரு, நாங்க வந்திருக்கிறோம், என்னங்க நீங்க எங்களுக்கு கேள்வி கேட்குறீங்கன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? அதுதான் கேட்குறாங்க. நிச்சயமா உங்க நேரத்துக்கும் கருத்து பதிவுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. மில்கி மிஸ்ட் இதுதான், இது மட்டும்தான் பன்னீர்னா only Milky Mist. Discover the charm of luxury living at Madipakam. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.